பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதன் தாத்பரியமும் பலன்களும். இந்திய ஆன்மீக மரபில் தடைகளை நீக்கும் தெய்வம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது விநாயகர் பிள்ளையார். எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் முதலில் பிள்ளையாரை வணங்குவது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கை. அந்த வழிபாட்டில் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் முக்கியமான முறைகளில் ஒன்றே சிதறு தேங்காய் உடைக்கும் வழிபாடு. சிதறு தேங்காய் வெளிப்படையான செயல் அல்ல, உள்ளார்ந்த தத்துவம். சிதறு தேங்காய் உடைப்பது சகல பாபங்கள், தோஷங்கள் மற்றும் வாழ்க்கை தடைகள் நீங்கவே செய்யப்படும் வழிபாடாக ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். தேங்காயின் கடினமான ஓடு அகங்காரத்தை குறிக்கிறது. அதன் உள்ளே இருக்கும் வெண்மையான பகுதி தூய்மையான மனத்தையும் ஆன்மாவையும் சுட்டிக்காட்டுகிறது. தேங்காய் உடையும் போது நம் மனதில் இருக்கும் அகங்காரம், அறியாமை, துன்ப எண்ணங்கள் சிதறி விழுகின்றன என்று நம்பப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம். தேங்காயின் ஓடு உள்ளிருக்கும் சதைப்பகுதியை மறைப்பது போல் அறியாமை, மாயை ஜீவாத்மாவை பரமாத்மாவை உணர விடாமல் மறைக்கிறது. இறைவன் சந்நிதியில் தேங்காய் உடைப்பது என்பது அந்த அறியாமையை உடைத்து பரமானந்தத்தை அனுபவிக்க செய்யும் ஒரு தத்துவ செயல். சிதறு தேங்காய் உடைக்கும் போது கடைபிடிக்க வேண்டியவை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மட்டுமே 1, 3, 5, 7, 9, 11 சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். இரட்டைப்படை எண்ணிக்கை 2, 4, 6 உடைக்கக்கூடாது. பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது என்பது பாரம்பரிய நம்பிக்கை. வணங்குதல், பிரார்த்தனை செய்யலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைப்பதை தவிர்ப்பது மரபு. இவை அனைத்தும் சாஸ்திரம் சார்ந்த நம்பிக்கைகள் என புரிந்து கொள்ள வேண்டும். சிதறு தேங்காய் எண்ணிக்கையும் அதன் பலன்களும். 1. சிதறு தேங்காய் நினைத்த காரியம், பயணம், தொடங்கும் செயல் தடை இல்லாமல் நடைபெற. 3. சிதறு தேங்காய் தொழிலில் முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, நோய் தீர்வு. 5. சிதறு தேங்காய் கல்வியில் சிறந்து விளங்க, ஞானம், புத்திசாலித்தனம், கவனம் அதிகரிக்க. 7. சிதறு தேங்காய் தீராத கடன் தொல்லைகள், மன அமைதி, குடும்ப நிம்மதி. 9. சிதறு தேங்காய் குழந்தை பேறு இல்லாதவர்கள். புதன்கிழமையில் தொடர்ந்து 9 வாரங்கள் 9 சிதறு தேங்காய் உடைத்து பிள்ளையாரை வழிபட்டால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. 11. சிதறு தேங்காய் திருமண தடைகள் நீங்க, நேரத்திக்கடன் தீர, வாழ்க்கை தடைகள் அகல. முக்கிய நினைவூட்டல்: சிதறு தேங்காய் வழிபாடு என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, முழு மனதுடன், நம்பிக்கையுடன், பணிவுடன் செய்யப்படும் போது தான் அதன் ஆன்மீக பலன் முழுமையாக கிடைக்கும் என்பதே ஆன்மீக அறிஞர்களின் கருத்து. அதுவும் சதுர்த்தி திதியில் செய்தால் மிகவும் சிறப்பு. ஓம் கம் கணபதியே போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.